விஸ்வா, விஸ்வா, ஒரு குட் நியூஸ். ஆனா அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீயே கெஸ் பண்ணு பாப்போம். ஐயோ அப்பா, சத்தியமா என்னால முடியாதுப்பா. நான் இப்ப இருக்கிற டென்ஷன்ல கண்டெய்னரை கண்ணுல காட்டி அது என்னன்னு கேட்டா கூட கடுகுன்னு தான் சொல்லுவேன். அப்பா ப்ளீஸ்பா, என்னன்னு சொல்லுங்க. இப்போ ஜானகி மேடம் வந்ததே உனக்கும் அன்பரசிக்கும் சம்பந்தம் பேசத்தான். அன்னைக்கு அன்பரசி இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னது விஸ்வாவை பிடிக்கலன்னு இல்ல, அதுக்கு வேற காரணம் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா விஸ்வாவை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்கடா. அப்பா உண்மையாவா? பின்ன என் விஸ்வாவை யாருக்குடா பிடிக்காது? அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? இந்த சம்பந்தத்துக்கு எங்க சைடுல முழு சம்மதம், குறிப்பா அன்பரசிக்கு டபுள் ஓகே. நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா ஃபர்தரா பேசலாம்னு சொல்லிட்டாங்க. டேய் என்னடா ஆச்சு? இல்லப்பா, ரொம்ப நாளா கன்ஃபியூஸ்டா இருந்த விஷயத்துக்கு இப்ப கிளாரிட்டி கிடைச்சிருச்சுல்ல, அதான். விஸ்வா, நீயும் அன்பரசியும் மேட் ஃபார் ஈச் அதர்டா. உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்டா. என்ன உங்க அம்மா கொஞ்சம் டைலமாவா தான் இருக்கா, ஆனா உன் சந்தோஷம்னு வந்தா கண்டிப்பா உனக்காக எதையும் செய்வாடா. கூடிய சீக்கிரம் உனக்கும் உன் அன்பரசிக்கும் கல்யாணம் நடக்க போது பாரு. அப்பா நீ ஹாப்பியா இருடா. நான்சென்ஸ். யார் கூட என்ன கம்பேர் பண்ணன்னு உங்களுக்கு அறிவு வேண்டாமா? போயும் போயும் பத்மா, வயசு ஏறதுனாலயே ஒருத்தங்க பெரிய மனுஷங்க ஆயிட முடியாது. அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளும் இருக்கணும். அன்பரசி மேல இருக்கிற வெறுப்புல உன் வயசை மறந்து நீ பேசிக்கிட்டு இருக்க. நான் விஸ்வா அன்பரசி கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன், நீ அதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிற. ஆனா நீ தடுக்க நினைக்கிறது அன்பரசியோட கல்யாணத்தை இல்ல, நம்ம பிள்ளையோட சந்தோஷத்தை. அதை மறந்துடாத. அப்பா ப்ளீஸ் பா, அம்மா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்கப்பா. பத்மா, ஒரு வயசு வரைக்கும் தான் பிள்ளைகளை நம்ம ஆசைப்படி வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் பெத்தவங்களுக்கு அழகு. இது நாள் வரைக்கும் பிசினஸ் ஃபேமிலின்னு ரெண்டுத்திலையும் நான் எடுக்கிற முடிவு சரியோ தப்போ என் பின்னாடி நீங்க இருந்திருக்கீங்க. இப்போ அவளுக்காக என்னைய எதிர்த்து பேசுறீங்கல்ல? அந்த சிவகாமி இவளை பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் கூட ரொம்ப சாதாரணமா தான் நினைச்சேன். சந்திரசேகர் சாரையும் ஜானகி மேடமையும் மயக்கி அந்த வீட்டை கைக்குள்ள போட்டுக்கிட்டது பத்தாதுன்னு இப்ப உங்களையும் மயக்கி எனக்கு எதிராக பேச விட்டுருக்கா. சரியான கைக்காரியா இருக்க போல இருக்கு. பா, அம்மா தான் கோவத்துல பேசுறாங்கன்னா நீங்களும் எதுக்குப்பா? ப்ளீஸ் பா. உன் பார்வையில குறைய வச்சுக்கிட்டு பாக்குற எல்லாத்தையும் குறை சொல்லாத. உன் அளவுக்கு நிதானத்தை இழந்து வார்த்தை வர்ற ஆள் நான் இல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. விஸ்வாவுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அன்பரசி கொடுத்தான். எனக்கு இந்த ஸ்டேட்டஸ், பணம், அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க அறிவு இருக்கடி உனக்கு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏண்டி ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆத்திரப்படுற? அவளை கொன்னுட்டா எல்லாம் சரியாயிடுமா? உன் அப்பாவும் அந்த கிழவி எனக்கு பண்ற துரோகத்தை எல்லாம் உனக்காக தாண்டி பொறுத்துட்டு இருக்கேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து இந்த மொத்த சொத்துக்கும் நீ மகாராணி ஆகணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு துப்பாக்கியை தூக்கிட்டு நிக்கிற. ஆசை கனவு எல்லாத்தையும் அவ ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டால. அந்த அன்பரசி இங்க வந்ததும் நம்மளால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியலமா. I can't imagine her with விஸ்வாமா. இது லவ்மா. உனக்கு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியாது. நீ வழிய விடுறியா இல்லையா? போ.
இப்படி நீ கத்திட்டு இருந்தனா உங்க அப்பா வந்துட போறாரு. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன, அன்பரசிக்கும் விஸ்வாவுக்கும் நிச்சயம் பண்ண தேதி குறிக்க போறாங்க, அவ்வளவுதானே? மா, என்ன நீ இவ்ளோ ஈஸியா பேசிட்டு இருக்க? இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் விஸ்வா எனக்கு இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுமா? நிச்சயதார்த்தம் நடந்தாதானே? ஏண்டி, என்ன மீறி அவங்க நடத்திடுவாங்களா? அத பாத்துட்டு நான் சும்மா இருப்பேனாடி? இத பாரு அனன்யா, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். விஸ்வா உனக்குதான், அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆமா, நீ சொல்லிட்டு மட்டும்தான் இருக்க. ஆனா இங்க எல்லாமே அந்த அன்பரசிக்கு ஃபேவரா மட்டும்தான் நடக்குது. ஒவ்வொரு டைமும் நான் இன்சல் ஆகிதானே நின்னுட்டு இருக்கேன். அன்னைக்கு அவ விஸ்வாவை வேண்டான்னு சொல்லிட்டா, இனி எல்லாமே உனக்கு ஃபேவரா தான் நடக்கும்னு சொன்னல. இப்ப பா, இங்க பாரு, உன் மேல சத்தியமா சொல்றேன், இனி இந்த கல்யாண பேச்சை எடுக்க முடியாத அளவுக்கு நாளைக்கு ஒண்ணு நடக்க போகுதுடி. அத நீ பாப்ப. நீ சொல்றது வேணா கேக்குறதுக்கு நல்லா இருக்குமா, ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்குமான்னு கேட்டா டவுட் தாமா அதெல்லாம். இத பாரு, அந்த மாதிரி நீ நினைக்கிறத தாண்டி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உன் லைஃபுக்காக நான் அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறேன்டி. ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஒன்ன நான் கொலகாரியாக விட மாட்டேன். அம்மா சொல்றது கேளு, கண்ணு கொடு. கொடு அனன்யா, சொன்னா கேளு, கொடு. கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. இந்த சம்பந்தத்துல எனக்கு மனப்பூர்வ சம்மதம். அம்மா, இப்ப உடனே உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. இவ்ளோ நாள் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துட்டோம். இப்ப ஏதோ உன்னை விட்டு ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. பொண்ணா பிறந்தாலே ஒரு நாள் தாயை விட்டு தூரமா போய்த்தானே ஆகணும். போற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். அம்மா உன்னை விட்டு எங்க போயிட போற? அடிக்கடி உன்னை வந்து பாக்குறேன். மேடம் கூட போன் பண்ணி நாளைக்கு நிச்சயத்துக்கு தேதி பார்க்க போறோம் வாங்கன்னு சொன்னாங்க. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்களே எல்லாத்தையும் பார்த்து செய்யுங்க, நான் நிச்சயதார்த்தத்துக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அன்பு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா. எனக்கு பொண்ணா பொருந்து உன் வயசுக்கு நீ படக்கூடாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்ட. நீ கும்பிடுற முருகன் இப்பதான் உனக்கு நல்ல வழிகாட்டி இருக்கான். இது நிலைச்சு நீ நல்லபடியா வாழ்வேம்மா. அப்புறம் என்னன்னா, இங்க ஆசிரமத்துல மகா யாகம் நடத்த போறாங்க. அதுக்கு ஒரு பெரிய சாமியார் வந்திருக்காரு. ஆசிரமமே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு. நான் யாகம் முடிஞ்சதும் கண்டிப்பா உன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடுறேன். நீ என்னைய நினைச்சு கவலைப்படாத. சாரும் மேடமும் உனக்கு எப்பவுமே பக்கபலமா இருப்பாங்க. சரிம்மா, ஆனா நீ கொஞ்சம் சீக்கிரம் வாமா. எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு. கண்டிப்பா வரேன், நீ கவலைப்படாத. அம்மா உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன், சரியா? சரிம்மா.
வார்த்தையில கூட எதுவும் சொல்ல வேண்டாம் அன்பரசி. சின்னதா ஒரு அது மட்டும் போதும். அது வந்து அன்பு இன்னும் தூங்கல? ஆமா, யாரு போன்ல? ஓகே ஓகே, நானே கண்டுபிடிக்கிறேன். உன் முகத்துல இருக்க வெக்கம், லேட் நைட்ல வந்த போன் கால், இதெல்லாம் வச்சு பாக்கும்போது விஸ்வா சார் கரெக்டா? இரு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதுக்குள்ள அவசரமா அவருக்கு? போனை கொடு. ஹலோ சார், நான் மஞ்சு பேசுறேன். பேசுறதுக்கு ஒரு நேரங்காலம் தெரியவனா? 7:30 மாதிரி குறுக்க வந்து நிக்கிறேன். சார், மணி 10:30 சார். என்ன சார் இது? இந்த நேரத்துக்கு என் ஃப்ரெண்ட தூங்க விடாம இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? நீ தானடி வந்து டிஸ்டர்ப் பண்ற. சார், உங்க ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லாவே புரியுது சார். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பேசிட்டா ஆஃப்டர் மேரேஜ் போர் அடிக்கும்ல சார். சாரி மஞ்சு, நான் போனை வைக்கிறேன். ஓகே, குட் நைட் சார். சாரி அன்பரசி, உன் ரொமான்டிக் மூட நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஆனா பட் இந்த மாதிரியான நேரத்துலலாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி சரி, கல்யாண பொண்ணு ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. தூங்கு. விஸ்வா, என்ன விஸ்வா, ரெடி ஆயிட்டியா இல்லையா? சும்மா நின்னுட்டு இருக்க? விஸ்வா, அங்க எல்லாம் நமக்காக வெயிட்டிங் பா. இப்பதான் மஞ்சு போன் பண்ணி சொன்னா. அன்பரசியோட ஃப்ரெண்டு மஞ்சு இருக்கால, அவதான் போன் பண்ணி சுபா அங்க இருந்தா ஹெல்ப்பா இருக்குன்னு சொன்னா. அதனால சுபாவை முன்னாடி அனுப்பி வச்சிட்டேன். நாம இப்ப கிளம்புனாதான் நல்ல நேரத்துல அங்க போய் சேர முடியும். விஸ்வா, என்ன நிக்கிற? போலாம் வா. பத்மா, டைம் ஆச்சுல, போலாம். டைம் ஆச்சு இல்லங்க? போலாங்க, போலாம். சந்திரா, அம்மா, பத்மா வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு போன் பண்ணி கேளுப்பா. இப்பதான் சத்யமூர்த்தி சார் போன் பண்ணி சொன்னாரு. எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? மஞ்சு. மேடம். மஞ்சு, அன்பரசி ரெடி ஆயிட்டாளா? சுபாதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா மேடம். நான் பூ வாங்கறதுக்காக வந்தேன். சீக்கிரம் ரெடி பண்ணுமா, அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல. சரிங்க மேடம். சீக்கிரம். அம்மா, இன்னைக்கே தேதி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. இது மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் கல்யாணம் தாமா. இத தடுத்து நிறுத்த ஏதோ பிளான் பண்றேன்னு சொன்ன, பண்ணியா இல்லையா? என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி தொலையம்மா. ஏண்டி டென்ஷன் ஆகுற? நான் தான் ஏற்கனவே சொன்னல, எதுக்கு இங்க வந்து திரும்ப திரும்ப கேக்குற? இந்த ஃபங்க்ஷன் இவங்க நினைக்கிற மாதிரி நடக்காது. நீ அமைதியா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. சந்திரா, குருக்களுக்கு கார் அனுப்பிட்டியாப்பா? அப்பவே அனுப்பிட்டோமா. வர நேரம் தான், வந்துருவாரு. வணக்கம்மா. அதோ அவரே வந்துட்டாரு. வாங்க. வணக்கம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, இப்பதான் டிஃபன் சாப்பிட்டோம். அம்மா, ஏதோ பிளான்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னியேமா, எதுவும் பண்ணாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏண்டி,
உங்க அம்மாவை நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷன் நடக்காம இருக்க ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சாமி ரூம்ல கெமிக்கல் கலந்த துணிய விளக்குக்கு பக்கத்துல வச்சுட்டு வந்திருக்கேன். இவங்க இங்க நல்ல விஷயமா பேச தொடங்கும் போது அங்க அது சூடு தாங்காம தானா பத்திக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஐயோ, நல்ல விஷயம் பேசும்போது இப்படி அபசகுணமா துணி பத்திக்குச்சேன்னு நானே கிளப்பி விடுவேண்டி. சென்டிமெண்டா ஏதோ தப்பா நடக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த கல்யாணத்தை மொத்தமா ஊத்தி மூட ஒரு பெரிய பிளானே நான் வச்சிருக்கேன். மா, அது என்ன பிளான்னு சொல்ல. எல்லாமே உனக்கு இப்பவே தெரியணுமா? நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. என்ன இது? நல்ல காரியத்தை பத்தி பேசும்போது இப்படி அபசகுணமா தீ புடிச்சு எரியுது. அதுவும் பூஜை அறையில. எதுக்கும் 2 பேரோட ஜாதகத்திலயும் பொருத்தா இருக்கான்னு பாக்குறதுதான் நல்லது. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விளக்கு பக்கத்துல துணி இருந்ததால காத்துல பட்டு எரிஞ்சிருக்கு. நல்ல வேளையா பெருசா எதுவும் ஆகல. சாமி, நீங்க வாங்க, நம்ம தேதி குறிச்சிடலாம். இல்ல, ஒரு நிமிஷம். இதை எப்படி மேடம் நாம சாதாரணமா எடுத்துக்க முடியும்? நிச்சயத்துக்கு தேதி குறிக்க வந்திருக்கோம், சாமி ரூம்ல பத்தி எரியுது. இல்ல மேடம், இவங்க 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கான்னு ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நாள்னு நம்ம தேதி குறிச்சுக்கலாம் மேம். இப்ப பூஜை ரூம்ல துணியை கொளுத்தி தேதி குறிக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜோசியர் இங்க வந்து ஜாதகத்தை பார்த்து எல்லாமே கரெக்டா இருக்கு, மேரேஜ் பண்ணலாம்னு சொல்ல போறாரு. இதுக்குதான் இவ்ளோ பில்டப் விட்டு சுத்திட்டு இருந்தியா நீ? ஏண்டி, அங்கதாண்டி இருக்கு இந்த சிவகாமியோட மாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளானா? இப்ப பூஜை ரூம்ல துணி எரிஞ்சது வெறும் சாம்பிள் தான். அதுக்கு அடுத்து ஜோசியர் வந்து சொல்ல போறாரே, அதுலதான் இருக்கு பெரிய ட்விஸ்டே. ட்விஸ்டா? என்னமா சொல்லிட்டு இருக்க நீ? சரி, அவர் வந்து என்ன சொல்ல போறாரு? ஆமாண்டி, உனக்கு எல்லாத்தையும் உடனே சொல்லிடணும். கொஞ்சம் கூட உனக்கு பொறுமை இல்லையா? அதோ ஜோசியர் வந்துட்டாருல. அனன்யா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பாக்குறதுல தாண்டி இருக்கு வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷமே. இந்த கல்யாணத்தை எப்படியும் நடத்திடலான்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப கொடுக்க போறது மரண அடி.
வணக்கம். பத்மா, எல்லாரும் உட்காரு. உட்காருங்க. இவங்க தான் ஜானகி மேடம். வணக்கம். வணக்கம். இவர் அவங்க புள்ள சந்திரசேகர். வணக்கம். சொல்லுங்கம்மா. என் பேத்தி அன்பரசிக்கும் இவங்க பையன் விஸ்வாவுக்கும் நிச்சய தேதி குறிக்கும் போதுதான் பூஜை ரூம்ல இருந்த புடவையில நெருப்பு பட்டுடுச்சு. மனப்பொருத்தம் இருக்கிறவங்களுக்கு ஜாதக பொருத்தம் அவசியம் இல்லைன்னு தான் ஜாதகம் பார்க்காம இருந்துட்டோம். இப்ப இப்படி எல்லாம் நடந்ததும் அத ஒரு குறைய வச்சுக்க வேண்டான்னு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்க தான் ஜாதகத்தை பார்த்து சரியா சொல்லணும். சரிங்கம்மா, கொடுங்க. கொடுங்கம்மா. இந்தாப்பா கொடு. இந்தாங்க. பஞ்சபாண்டவர்களோட வெற்றிக்கு அர்ஜுனனோட வில்வித்தை, பீமனோட புஜபல பராக்கிரமத்தோட சகாதேவன் கணிச்சு கொடுத்த நேரமும் ஒரு முக்கிய காரணம்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ ஜோதிட கலையோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்துக்குங்க. ஆனா இப்ப யாரும் அதை முழுசா படிச்சு முறையா பயன்படுத்துறது இல்ல. எல்லாம் பணம்தான ஆகி போன உலகத்துல ஜோதிடமும் பொய்யா போச்சு. நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு பணம் வாங்கறது இல்ல. நாம சேர்த்து வைக்கிறவங்க நல்லா வாழணும்னு இத ஒரு சேவையாதான் பண்றேன். அதனால நான் உள்ளத உள்ளபடி சொல்லிடுவேன். என் மேல எதுவும் வருத்தப்பட்டுக்க கூடாது. சரி சாமி. நல்லது நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிங்க. ஓம் நம சிவாய. அம்மா, நீங்க ஜோசியர்கிட்ட எழுதி வாங்கின அன்பரசியோட ஜாதகம் ப்ளூ இங்க்ல தானே எழுதி இருந்துச்சு. என்ன சந்திரா சொல்ற? அம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. அன்னைக்கு நீங்க கையில வச்சிருந்த ஜாதகம் ப்ளூ இங்க்ல தான் எழுதி இருந்துச்சு. அம்மா, இங்க பாருங்க, இது பிளாக் இங்க்ல எழுதி இருக்கு பாருங்கம்மா. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சந்திரா. அம்மா, நீங்க ஜோசியர்கிட்ட எழுதி வாங்கின அன்பரசியோட ஜாதகம் ப்ளூ இங்க்ல தானே எழுதி இருந்துச்சு. என்ன சந்திரா சொல்ற? அம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. அன்னைக்கு நீங்க கையில வச்சிருந்த ஜாதகம் ப்ளூ இங்க்ல தான் எழுதி இருந்துச்சு. அம்மா, இங்க பாருங்க, இது பிளாக் இங்க்ல எழுதி இருக்கு பாருங்கம்மா. நான் அவ்வளவு கவனமா பாக்கலையே சந்திரா. இல்லம்மா, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிறதா எனக்கு தோணுதுமா. இதை எழுதின ஜோசியர்கிட்ட கேட்டா எல்லாமே கிளியர் ஆயிடுமா. அம்மா, நீங்க எதுக்கும் போன் பண்ணி கேளுமா. சரி. கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிறது நடக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம். சரிங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. பேத்தியோட நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்களாம்மா? இன்னும் இல்ல. அது விஷயமா தான் நான் இப்ப கால் பண்ணேன். நீங்க எனக்கு எழுதி கொடுத்த ஜாதகம் நீல கலர் இங்கிலியா இல்ல கருப்பு கலர் இங்கிலியா? சில ஜோசியக்காரங்க கருப்பு இங்க்ல எழுதுவாங்க,
ம். நான் மங்களகரமா இருக்கட்டுமேன்னு நீல இங்கதாம்மா பயன்படுத்துவேன். என்னது, நீல கலர் இங்க்ல தான் எழுதி கொடுத்தீங்களா? ஆமாமா, ஏன் என்னாச்சு? தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடி பொருத்தம் பார்த்தோம். இந்த ஜாதகத்துல ஏதோ கண்டம் இருக்கு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா மாப்பிள்ள உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு. அம்மா, அந்த ஜாதகத்தை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சொல்றேன். சொல்றேன். சொல்லுப்பா. கொடுங்க. ஹலோ. சொல்லுங்க. அம்மா, என்னங்க? சொல்லுங்க. இது நான் எழுதி கொடுத்த ஜாதகமே இல்லம்மா. இப்ப உங்க பேத்தியோட ஜாதக குறிப்ப அனுப்பி வைக்கிறேன். நீங்க அத வச்சே பொருத்தம் பாத்துக்கலாமா? பெரிய ஜோசியரா இருந்தா கொஞ்சம் சுலபமா சொல்லிடுவாங்க. நீலகண்ட ஜோசியர் தான் பொருத்தம் எல்லாம் பார்த்தாரு. ஓ, அவரா? அவர் அத பார்த்த உடனே கணிச்சு கொடுத்துருவாரு. சரிங்க, நீங்க உடனே அனுப்புங்க ஜோசியரே. அனுப்பி வச்சிடறேம்மா. இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மகாலட்சுமியே வர்ற மாதிரி. சகல சௌபாகியங்களையும் கூடவே கூட்டிட்டு வருவா. இப்ப இருக்கிறத விட பல மடங்கு புகழும் செல்வமும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். இதை விட பொருத்தமான பொண்ணு உங்க பையனுக்கு இனிமே அமையாது. தம்பி, உன் காதலுக்கு வலிமை ரொம்பவே அதிகம்தான். பொய்ய குழிதோண்டி புதைச்சிட்டு உண்மைய வெளியே கொண்டு வந்துருச்சு. நீங்க அந்த பொண்ணு சேர்றது சிவனும் சக்தியும் சேர்ற மாதிரி. இனி உன் அன்பரசியை கல்யாணம் பண்ணிக்க எந்த தடையும் இல்லை. அந்த ஜாதகத்தை கொஞ்சம் கொடுங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க. இந்தாங்க. இதுல 3 தேதி குறிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த தேதி வசதியோ அந்த தேதியிலேயே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்க. சரிங்க. அந்த முருகன் அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் வரமா? வாங்க. நன்றி சார். நாங்க கிளம்புறோம். அது ஒண்ணு இல்ல சார், ஜாதகத்தில் ஏற்பட்ட குழப்பம் அதை எங்க சரி பண்ண முடியாம போயிருமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். கடைசியில ஜாதகமே மாறி இருந்திருக்கு. விஸ்வா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போதுதான் எனக்கு போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கு சார். இந்த விஸ்வாசர் எனக்காக வாங்கி தந்த ஷூ. இத நான் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்னு நினைச்சேன். நமக்கு பிடிச்சவங்க
நமக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் gift எப்பவுமே ஸ்பெஷல் தான். அத பாக்கும் போதெல்லாம் அவங்க கூட இருந்த நல்ல நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்து மனசு சந்தோஷமா இருக்கும். இத போய் அந்த அனன்யா இப்படி பண்ணிட்டாளே. ச்சே. உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அன்பு. உனக்கு நல்லது நடந்திருக்க இந்த மூமெண்ட்ட நீ என்ஜாய் பண்ண கூடாதுன்னு தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. அழாத அன்பு. நாளைக்கு காலையில நிச்சயதார்த்தத்துக்கு புடவை நகையெல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போகணும்னு ஜானகி பாட்டி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மனசுல கவலையோட நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தா காலையில அது ஃபேஸ்ல அப்படியே தெரியும். எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு நிம்மதியா தூங்கு. ஏன் மஞ்சு இந்த நேரத்துல சார வர வச்ச? அவருக்கு இதெல்லாம் தேவையில்லாத அலைச்சல் தானே. பாத்தீங்களா சார், உங்களை அலைய வச்சுட்டேனா. அதுக்கு மேடம் எப்படி கோவப்படுறாங்க பாருங்க. சரி, அப்போ நான் கிளம்பிட்டா? போறதுக்கு மைண்டே இல்ல. சரி, வரேன். பாய் சார். பாய். என்ன அன்பரசி, விஸ்வாவை தேடுறியா? வருவா, வெயிட் பண்ணு. கௌசல்யா, நான் வேணா இறங்கிறேன், நீங்க வேணா மேல போறீங்களா? ஐயோ இல்ல மாமா, பரவாயில்ல, நீங்க போங்க. அடுத்த லிஃப்ட்ல நாங்க வரோம். சரிப்பா. ஐயோ, இவளை வேற தனியா விட்டுட்டு வந்துட்டோமே. இவளுக்கு அன்பரசி மேல இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட போறா. அப்புறம் நம்ம பிளானே சொதப்பிடும். அண்ணன் வருவாரு. எல்கேஜி குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வெளிய வெயிட் பண்ற அம்மா மாதிரி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க. லிஃப்ட் வந்துருச்சு. வா அன்பு போலாம். வா அன்பு, வா போலாம். வா அன்பு. சருக்கு தான் வெயிட் பண்றா. அன்பு, நாங்க போறோம். நீ இருந்து விஸ்வா வந்தது கூட்டிட்டு வந்துரு. ஓகே? பாவம், அவனுக்கு வேற வழி தெரியாதுல்ல. பாய். அரை
கிராம் தங்கம் கூட வாங்க வக்கில்லாத உனக்கு இவ்ளோ பெரிய ஜுவல்லரி ஷாப்ல நகை கேக்குதா? உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. அன்பரசி கூட லிஃப்ட்ல போக தனியா வாய்ப்பு கிடைச்சோம், இப்படி மில்லி செகண்ட் கேப்ல மிஸ் ஆயிடுச்சு. அன்பரசி, உனக்கு ஒண்ணு இல்ல அன்பரசி, நான் இருக்கேன். ஹலோ, someone help please. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்னது? ஹலோ, ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, someone please help. என்னது? லிஃப்ட்ல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு. லிஃப்ட் ரொம்ப நேரமா வேலை செய்யல போல இருக்கு. ஆமாமா, நான் இங்க ரொம்ப நேரம் மாப்பு போட்டு தொடச்சிட்டு இருக்கேன். லிஃப்ட் வேற ஒர்க் ஆகல போல இருக்கு. ரொம்ப நேரமா லிஃப்ட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேக்குதுமா. நான் ஓனர் கிட்ட போய் சொல்றேன், நீ மேல யாராவது இருக்காங்கன்னு பாத்துட்டு வா. நான் போய் பாக்குறேன். அன்பரசி, மேடம், உங்க கூட வந்தவங்க யாரையாவது காணுமா? ஆமாமா, ஏன் என்னாச்சு? இல்ல, ரொம்ப நேரமா லிஃப்ட் வேலை செய்யல. லிஃப்ட்ல யாரோ மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. வாங்க விஷ்வா. இவங்க லிஃப்ட திறக்கிறதுக்குள்ள அவ செத்த போனமாதான் வெளியில வருவா. அதுக்கப்புறம் எங்க இந்த என்கேஜ்மெண்ட்லாம் நடக்க போகுது? கருமாதி தான் நடத்த முடியும். சரி வா, நாம போய் என்ஜாய் பண்ணலாம். நீ வா. சரி வா. சார், லிஃப்ட் வேலை செய்யல, யாரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. இதோ வரேன். someone please help. ஏய் அன்பரசி. சார், ராமு சொல்லுங்க சார். பவர் கட் ஆயிருக்கும் போல இருக்குப்பா. பாவம் உள்ளார யாரோ மாட்டிட்டு இருக்காங்க போல. நீ போய் பவர் எப்படி கட் ஆச்சுன்னு என்னதுன்னு பாருப்போம் சீக்கிரம். ஓகே சார், பாத்து. புடவைங்களை காட்டலாமா மேடம்? காட்டுங்க புடவைங்கள. மஞ்சு மேடம், இந்த நகை பேக்கையும் கேஷ் பேக்கையும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க. பாட்டி, என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இல்ல இல்ல, மஞ்சுவே வச்சுக்கிட்டோம். நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம எங்கேயாவது வச்சுட்டு வந்துருவ. இந்த கலர் சாரி உன் கலருக்கு நல்ல எடுப்பா இருக்கும். வச்சு பாரு. வச்சு பாருமா. இல்ல, இது அவ்வளவா நல்லா இல்ல. பிடிக்கலன்னா சரி. ஆமா, நானே சொல்லலான் இருந்தேன். என்ன
என்ன அண்ணி உங்க டேஸ்ட்? வச்சு இத பாருங்க. இதான் இப்ப ஃபேஷனான டிசைன். அன்பரசி கட்டினா அம்சமா இருக்கும். இல்ல இதுவும் நல்லா இல்ல. நல்ல வேலை வேண்டான்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒரு புடவைன்னு கட்டிட்டு போயிருந்தேன், எல்லாரும் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. இது அன்பரசியோட நிச்சயதார்த்தம். அவ கட்டிக்கிற புடவையில இருந்து போட்டுக்கிற செருப்பு வரைக்கும் எல்லாம் அவ செலக்ஷனாவே இருக்கட்டும். சார், இல்ல நான் அப்படியே சும்மா வந்தேனா, இங்க ஜென்ஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எனக்கும் வாங்கலான்னு வந்தேன். ஏன் சிரிக்கிற? நம்மள இல்ல இரு, இப்பவே இங்க ஒரு Dress வாங்கிட்டு வந்து அப்படியே ட்ரையல் ரூம் போய் என்னடா விஸ்வா இப்படி தேடி வந்து வாலண்டியரா அசிங்கப்படுற, என்னன்னு பார்த்துட்டு சொல்லக்கூடாதா? சார், எனக்கு இது ஓகேவா சார்? நல்லா இருக்கா? இது ஓகேவா? என்ன அழகு, எப்படி ஒரு அழகு. சார், என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது அன்பரசி, ஓகே சார், நான் போய் புடவைய மாத்திக்கிட்டுமா?
அவங்கள முதல்ல பாத்திருக்கீங்களா? பழகி இருக்கீங்களா? முன்ன பின்ன தெரியாதவங்கள கேவலமா பேசுறவங்க எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்களா? என்ன சொன்னீங்க? தாய போல புள்ள, நூலை போல சேலைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அது உண்மைதான். நான் எங்க அம்மா மாதிரி தான். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, உயிரே போற நிலைமை வந்தாலும் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு எங்க அம்மாவோட குணம் என்கிட்டயும் அப்படியே இருக்கு. நிறுத்தினி, அம்மா புராணம் பேச வந்துட்டான். பண்றதெல்லாம் கேடித்தனம். இப்ப சாத்தா வந்து வேதம் ஓதுதா? அப்படி என்ன நான் கேடித்தனம் பண்ணிட்டேன் சொல்லுங்க. உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு. அதுக்கப்புறமா ஏன்டி என் புள்ள பின்னாடி சுத்தி வந்துட்டு இருக்க நீ? அப்புறம் வீட்டுல வச்சு நீ கல்யாணம் வேணான்னு சொன்னியா இல்லையா? அதுக்கப்புறம் எதுக்கு நீ ஒத்துக்கிட்ட? இதெல்லாம் கேடித்தனம், 1ஆம் நம்பர் கேடித்தனம் தானே? சரி, இதே வார்த்தைய உங்க புள்ள கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்ட வந்து இப்படி கேவலப்படுத்துறதுக்கு விஸ்வாசர் கிட்டே சொல்லிருக்கலாம்ல. அது அவன்கிட்டயும் சொன்ன. ஆனா அவன் என்னங்க என்ன என் அம்மாவை பத்தி மட்டும் பக்கமா பேசுறீங்க? இப்ப மட்டும் ஏன் வாய் உளருது? ஏன்னா விஸ்வாசர் உங்க கையில இருக்கிற கண்ணாடி பொருள் மாதிரி. இறுக்கி பிடிச்சீங்கன்னா உடைஞ்சு போயிரும், கையை கிழிச்சிரும். இல்ல எங்க காதல் தெய்வீகமானது, காதல காதலே சேர்த்து வைக்கும்னு என்னை ஏமாத்தி விஸ்வா கையால தாலி வாங்கிடலான்னு நினைச்ச. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அத்தனை கூப்பிட்டதும் அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? கேட்கும் போது ஆரம்பத்துல பதட்டமா தான் இருக்கும், ஆனா போக போக பழகிரும் அத்தை. அன்னைக்கு நான் இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு சில காரணம் இருந்துச்சு, ஆனா அது எதுவுமே இப்போ இல்ல. நான் அப்போ அப்படி சொன்னது என் விஸ்வாசரை எவ்வளவு காயப்படுத்திருக்குன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அது என்ன மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிருச்சு. அதனால நான் விஸ்வாசருக்கும் ஜானகி பாட்டிக்கும் இந்த கல்யாணம் யாரு தடுத்தாலும் நடக்கும்னு வாக்கு கொடுத்திருக்கேன். கொடுத்த வாக்க உசுர கொடுத்தாவது காப்பாத்தணும்னு என் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. நான் விஸ்வாசரை விட்டு விலகணுங்கிற எண்ணத்தை நீங்க மாத்திக்கோங்க அத்தை. இல்லனா தோத்து போறதை விட தோத்து போறோம்னு தெரிஞ்சு ஒதுங்கிக்கிறது நல்லது. இப்படியே பேசி என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நான் பேசினதை எல்லாம் விஸ்வா கிட்ட சொல்லி அவனை திரும்பவும் எனக்கு எதிராக தூண்டி விட போறான். என்ன அன்பரசி, அம்மா உங்ககிட்ட தனியா பேசிட்டு இருந்தாங்களா? அது சரி. ஆமா, அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருந்தீங்க? ஹலோ, என்ன என்ன ரெண்டு பேரும் ஏதோ சொல்லக்கூடாதுங்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்க. அப்படி என்ன நான் கூட தெரிஞ்ச கூடாத ரகசியம் சொல்லுங்க பாப்போம். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். அத்தை நம்ம குடும்பத்தோட பழக்க வழக்கம் நடைமுறைன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி கொடுத்தாங்க. நானும் அதை எப்படிலாம் கடைபிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் சார்.
அவன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் தடுக்க நினைச்சா அந்த எண்ணத்தை நீங்க மாத்திக்கோங்க. வீணா என்கிட்ட மோதி மூக்க உடைச்சுக்காதீங்கன்னு என் முன்னாடி சொல்லிட்டு போறா. என்னது, உங்களே எதிர்த்து பேசிட்டாளா? நீங்க என்ன சொல்றீங்க? குட்ட குட்ட குனிறாங்களேன்னு நம்ம குட்டிக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு நாள் அவங்க எழுந்துட்டா தாங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அத நான் இப்பதான் பாக்குறேன். அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்களையே எதிர்த்து நின்னுருப்பா. இல்ல பத்மா, அவளை நீங்க சும்மாவே விடக்கூடாது. சும்மா விடவே கூடாது. நீதான் அன்பரசியை விட ஆர்வமா அன்னைக்கு நைட்டு இந்த ட்ரெஸ் போடணும், காலையில அந்த ட்ரெஸ் போடணும்னு லிஸ்ட் போட்டுட்டு இருந்த. உனக்கு தேவையானதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டல்ல? எல்லாமே எடுத்துக்கிட்டேன் மேடம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேடம். இதெல்லாம் அன்பரசியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்ததுன்னு பழசாகுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். மேடம், நான் கூட கல்யாணங்கிறது 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கல்யாணத்துல இவ்வளவு பேர் சந்தோஷப்படுறாங்கன்னு நீங்க ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செய்யும் போதுதான் தெரியுது மேடம். பெரிய மனுஷத்தனங்கிறது வயசாலேயோ பணத்தாலேயோ வரதில்ல. சிவகாமி, என்ன ஐடியா அது? நான் என்ன பண்ணணும்னு எதுவும் சொல்லாம பில்டப்பையே பலமா கொடுத்துட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க. பத்மா, இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அதோட வீரியமே புரியும். நீங்க நான் சொல்றத சரியா செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அன்பரசியை இந்த கல்யாணத்துல இருந்து மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு நம்ம விரட்டி அடிச்சிடலாம். அவ ஊரை விட்டு போறாளோ இல்ல உலகத்தை விட்டு போறாளோ அதெல்லாம் எனக்கு முக்கியம். அவ என் வீட்டுக்கு வரக்கூடாது, என் மருமகளா வரக்கூடாது. அதுக்கு இந்த ஐடியா உதவும்னா அது எனக்கு போதும். நீங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க சிவகாமி. என்ன பத்மா, எப்படி இருக்கு என் ஐடியா? இத பாருங்க, தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இதை தவிர இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற எந்த பெட்டர் ஐடியாவும் கிடையாது.